திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்கள் செயலாளர் தோழர் வீரமணி, தோழர் உமாபத் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இது என்னை பொறுத்தளவு பெரும் கூட்டம், ஒரு நம்பிக்கை. எனக்கு மூத்தவர்கள், என் வயது ஒத்தவர்கள், நாங்கள் தோளில் தாங்கி பிடித்த கொடி இனி தாழாது என்று அடுத்த தலைமுறை எழுந்திருக்கிறது என்பதற்கான ஒரு நம்பிக்கை. இந்த அரங்கத்தில் நான் வீரமணியிடத்தை சொன்னேன், நான் பேசுவதை விட அவர்கள் கேட்கட்டும், நாம் உரையாடலாம். ஏனென்றால் உரைகளை கேட்கிற அந்த மனநிலை குறைந்து கொண்டே போகிறது என்பது எனக்கு புரிகிறது. உரையை விட உரையாடலே பயனுடையது என்று நான் அந்த உரையாடலை தொடங்கி வைக்கிற வண்ணம் ஒரு 5-7 நிமிடங்கள் மட்டும் ஒரு 2 செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது, இன்றைக்கு நம்முடைய செயலாளர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்ட மாதிரி எந்த கொள்கையும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த போராட்டத்திலும் பங்கேற்காமல், ஒரு நாள் கூட சிறைக்கு போகாமல், ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் எந்த இடத்திற்கும் வந்துவிடலாம் என்கிற நிலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்றால் அது தமிழகத்தின் வரலாற்றில் அவமானம் என்று நான் கருதுகிறேன். எனவே நாம் எப்படி வளர்ந்தோம், எத்தனை தியாகங்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக மட்டும் 2 சின்ன செய்திகளை உங்கள் முன்னால் சொல்லுகிறேன். திருவாரூர் அருகில் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கோரிக்கையை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது ஒரு வியப்பான செய்தி அல்ல. 80 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டை விட்டு வெளியில் வருவதே பெரிய வியப்பான செய்தி. அன்றைக்கு அந்த பெண் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் இந்த தேவதாசி முறை இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த பெண்களை தொட்டு கட்டுவது என்று சொல்லி அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஆசை நாயகர்களாக மட்டும் இருக்கலாம் என்று ஒரு சமூகத்தை ஒதுக்கி வைத்த ஒரு கொடூரமான காலகட்டத்தில் அந்த பெண், இன்றைக்கு நாம் அம்மையார் என்று சொல்லலாம், அன்றைக்கு அந்த பெண் மேடையில் எழுந்து பேசுகிறார். அப்போது ஒரு 6-7 பேர் கையில் அருவாளோடும் வாளோடும் மேடைக்கு வருகிறார்கள். கூட்டம் பயந்து ஓடுகிறது. அவர்கள் அந்த பெண்ணினுடைய நீளமான முடியை அரிவாளால் வெட்டி தூக்கி எறிகிறார்கள். இனி இந்த தேவதாசி ஒழிப்பு பற்றி நீ பேசக்கூடாது என்று அந்த பெண் அந்த மேடையிலேயே சொல்லுகிறாள். என் உயிர் இருக்கிற வரையில் பேசுகிறேன், முடிதானே போய். அந்த பெண்ணினுடைய பெயர் மூவலூர் ராமாபுரம். மூவலூர் ராமாபுரம் அம்மையார் பெயரால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கலைஞர் அவர்களின் காலத்திலும் தளபதியின் காலத்திலும் பல திட்டங்களை அறிவித்தது. கடைசி வரையில் போராடினார். வரலாறு நமக்கு தெரியும். 1953ஆவது ஆண்டுதான் தேவதாசி குறிப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதுவரையில் போராட்டம் நடைபெற்றது. இன்னொரு சின்ன நிகழ்ச்சி இது நடந்தது 1938ஆவது ஆண்டு. பேரணம் என்கிற ஊரில், நாகை மாவட்டத்தை பேரணம் என்கிற ஒரு ஊரில் ஒரு நீதிமன்றத்தில் பெண்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டு நீதிமன்றத்தில் கூண்டுகளிலே நிற்கிறார். அப்போது நடந்த போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. அதிலே ஒரு பெண் கைக்குழந்தையோடு பக்கத்திலே ஒரு சின்ன குழந்தை நின்று கொண்டிருக்கிறார். நீதிபதி சொல்லுகிறார், என்னம்மா குழந்தைகளோடு போராட்டத்துக்கு வந்தோம், குழந்தைகளை எடுத்துட்டு வரோம். சரிதான், ஆனால் சட்டம் சிறைக்கு போகிற போது 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போக அனுமதிக்கார். எனவே ஒரு குழந்தையை நீங்கள் சிறைக்கு எடுத்து செல்லலாம், இன்னொரு குழந்தையை உறவினரிடத்திலே விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற போது அந்த பெண் பதைப்படைக்கிறாள். இந்த சின்ன குழந்தையை யாரிடம் விட்டு போவதற்கு பக்கத்திலே இருக்கிற இன்னொரு பெண் சொல்கிறாள், இல்லை இது என்னுடைய குழந்தை, அதுதான் அவருடைய குழந்தை, இது என் குழந்தை, எனவே நான் எடுத்து செல்ல ஒரு குழந்தையை அனுமதிப்பீர்கள் தானே என்று கேட்கிறார். உண்மையாகவே அந்த பெண்ணினுடைய குழந்தைகள் தான் 2 பேரும். நீதிபதிக்கும் புரிகிறது. ஆனாலும் அவர் சிரித்துக் கொண்டே, சரி இது இந்த பெண்ணினுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு 2 பேரையும் குழந்தைகளோடு அனுமதிக்கிறேன் என்கிறார்.
குழந்தைகளோடு 4 மாதம் சிறையில் இருந்து அடர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். இதை அறிந்து எதுவும் எளிதாக வந்தது, எதுவும் எளிதாக வந்தது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன். பெண்களை குறிப்பாக பார்த்த காரணத்தால் சொல்கிறேன். பெண்கள் மேலாடை அணிவதற்கு அனுமதி மறுத்த சமூகம் இந்த சமூகம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திருவனந்தபுரத்துக்கு அருகிலே இருக்கிறது. இடுப்புக்கு மேலும் முழங்காலுக்கு கீழும் ஆண்களோ பெண்களோ உடை உடுத்தக்கூடாது. பார்ப்பவர்களும் நாயர்கள் மட்டும்தான் உடுத்திக் கொள்ளலாம், மற்ற பெண்கள் உடை உடுத்தக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய சட்டம். அதனை எதிர்த்து பெரும் போராட்டம். நான் சொல்லுவது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 1826ஆம் ஆண்டு நாங்கள் மேலாடை அணிவோம் என்று சொல்லி அந்த பெண்கள் தெருவுக்கு வந்தார்கள். திருவிதாங்கூர் மன்னர் ஆணையிட்டார், யாராவது பெண்கள் ஆடையோடு வந்தால் அந்த ஆடைகளை பிரித்தெறியுங்கள் என்று. தெருக்களிலே போராட்டம் நடைபெற்றது, துப்பாக்கி சூடு நடைபெற்றது. 1826 18 பெண்கள் இறந்து போனார்கள். எதற்காக என்றால் நாங்கள் மேலாடை அணிந்து கொள்ள உரிமை வேண்டும் என்று கேட்டு உயிரை கொடுத்து, நீங்கள் அணிந்திருக்கிற மேலாடைக்கு பின்னால் 18 பேரினுடைய உயிர் இருக்கிறது என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். எந்த ஒன்றும் எளிதாக வந்தது, எந்த ஒன்றும் தானாக வந்தது. பல போராட்டம். அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களிலே ஒருவர் தான் கன்னியாகுமரியிலே இருக்கிற வைகுண்டர் என்ற நீங்கள் அறியவன். எனவே அத்தனை போராட்டத்தை கடந்து நாம் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் 1 நூற்றாண்டு கால வரலாறு. எத்தனையோ போராட்டம், எவ்வளவோ தியாகங்கள், எத்தனையோ உயிர் பலிகள், அனைத்தையும் தாண்டித்தான் நாம் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சியை இழந்தோம் என்பது பெரிய செய்தி அல்ல. ஒரு நாளும் இந்த சமூகத்தை, இந்த இனத்தை, மொழியை இழக்க மாட்டோம் என்பதுதான் ஒரு அடிப்படையான கோட்பாடு. அதை நோக்கித்தான் இந்த முயற்சிகள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நிறைய கூட்டங்களில் பார்க்கிறாத முகங்கள், புதிதாக இளைஞர்கள். எப்போது ஒரு நமக்கு நெருக்கடி வருகிறதோ அப்போதுதான் இன்னொரு புதிய வலிமையும் வரும் என்று நான் படித்ததற்கு ஏற்ப உங்களுக்கான கதவுகள் இப்போது திறந்திருக்கின்றன. அறிவாலயத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். அறிவாலயத்திற்குள் அல்ல, தமிழ்நாட்டினுடைய போராட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறீர்கள். திராவிட இயக்க கொள்கை என்ன என்ற ஒற்றை வரியிலே சொல்லிவிடுகிறேன். இது இடஒதுக்கீட்டுக்காக தோன்றிய இயக்கமா, பெண் விடுதலைக்காக தோன்றிய இயக்கமா, தமிழ் மொழிக்காக தோன்றிய இயக்கமா என்று தனித்தனியாக பிரிக்க வேண்டாம். திராவிட இயக்கத்தின் கொள்கையும் கோட்பாடும் ஒற்றை சொல்லி அடங்கும். சமத்துவம் என்பதே கோட்பாடு. சமத்துவம். எதற்காக இந்தி எதிர்த்து போராடினோம்? இந்தி உயர்ந்தது, தமிழ் தாழ்ந்தது என்று ஏற்கமா. அதே நேரத்தில் தமிழ் தான் உயர்ந்தது என்றும் சொல்ல மாட்டோம். அவரவருக்கு அவரவர் தாய்மொழி உயர்ந்தது. ஆணும் பெண்ணும் யார் உயர்ந்தவர்கள்? 2 பேரும் சமமானவர். ஜாதியில் பிறந்ததால் ஒருவன் உயர்ந்தவன், இன்னொருவன் தாழ்ந்தவன் என்பதை திராவிட இயக்கம் எதிர்க்கிறது. அடிப்படையில் நம் கோட்பாடு ஒன்றுதான், சமத்துவம், சமத்துவம், சமத்துவம். இந்த சமத்துவத்திற்காக போராட பாருங்கள் என்று உங்களுக்கு அந்த அன்பான அழைப்பை முன்வைத்து, இப்போது இந்த நேரம் நான் சொன்னது போல 10 நிமிடங்களுக்குள் நான் முடித்துவிட்டேன். 4:40, ஒரு 45 நிமிடம் கூடுதலாக போனால் 1 மணி நேரம் வரைக்கும் நாம் பேசுவோம். நீங்கள் கேளுங்கள். நான் பேசி நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கிற காலம் முடித்து நீங்கள் கேளுங்கள். கருவூலத்தை பார்த்தீர்கள், அது பல வரலாறுகளை உங்களுக்கு சொல்லி இருக்கும். நான் அறிவேன் 1 மணி நேரத்தை பார்த்திருக்கிற இடம் இல்லையா? நான் மட்டும் அந்த இடத்தை பார்ப்பதற்கு 3 அல்லது 4 மணி நேரத்தை செலவழித்தேன். அந்த கருவூலத்தை கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு உருவாக்கி 2 மனிதர்கள், ஒருவரின் மோடி இல்லை, அவருடைய பெயர் தஞ்சை ரத்னகிரி, இன்னொருவர் தோழர் உமாபதி அவர்களே இருக்கிறார். இவர்கள் தான் அதை உருவாக்கினார்கள். எனவே அவர்கள் முன்னிலையிலே நாம் அதை பார்த்தோம். பாருங்கள், நிதானமாக மறுபடியும் பாருங்கள், கேளுங்கள். பார்த்தவைகளிலிருந்து, படித்தவைகளிலிருந்து, கேள்விப்பட்டவைகளிலிருந்து உங்களுக்கு என்ன கேட்க வேண்டும் என்று தூண்டுகிறதோ கேளுங்கள். உங்கள் கேள்விகளை எனக்கு தெரிந்த விடைகளை நான்
முடிந்து நம் உரையாடல் தொடர். நன்றி, வணக்கம். யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்கணும் நினைக்கிறோம் இந்த கேட்கலாம். வணக்கம், என் பேர் பிரவீன். நான் தென்காசிலேருந்து வர்றேன். நான் ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர். இங்கே சென்னையில் தான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். திராவிட இயக்கம் பற்றி தான் என்னோட பிஹெச்டி ரிசர்ச். ஸோ நீங்களே சொன்னீங்க திராவிட இயக்கம் வளர்ச்சியே மாணவர்களால தான், இளைஞர்களால் தான் அந்த வளர்ச்சி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை டீபொலிட்டிசைஸ்டாக இருக்கு? இப்போ லாயலா காலேஜ் எடுத்துக்கோங்க, பிரசிடென்சி எடுத்துக்கோங்க, நிறைய காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட் யூனியனே இல்லை. நான் ஜேஎன்யூல படிக்கும் போதே நான் எல்லார்கிட்டையும் கோரிக்கை வச்சது என்னன்னா, ஒரு திராவிட இயக்கம் சார்ந்த ஒரு மாணவர் அணி இங்க இருக்கணும். ஏன்னா லெப்டும் அம்பேத்கர் ரைட்டும் மோதல்ல ரைட் விங் பயனடைகிறாங்க. அவங்களை எதிர்க்கணும்னா கண்டிப்பா ஒரு மாணவர் அணி ஒன்று தேவை. அப்பதான் அம்பேத்கரையும் லெப்டையும் கூட நம்ம பிரிச் பண்ண முடியும் அப்படிங்கிறது நாங்க தமிழ் மாணவர்கள்லாம் சேர்த்து எடுத்த ஒரு டிசிஷன். ஆனா அதுக்கு ஏன் திராவிட இயக்கமோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ அதுக்கு ஒத்தான அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எஸ்எஃப்ஐ இப்போ கம்யூனிஸ்டுகள் கிட்ட காசே இல்லை, அவங்களாம் உண்டியல் கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட ஃபண்டே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவங்க கூட சூப்பரா எஸ்எஃப்ஐ வச்சு இயங்குறாங்க. சிபிஐ ஏஎஸ்எஃப் வச்சு இயங்குறாங்க. அப்படி அவங்களால செயல்பட முடியும்னா ஏன் திராவிட முன்னேற்ற கழகமால ஒரு மாணவர் அமைப்பை வச்சு நடத்த முடியாது? ஏன்னா அவங்க கிட்ட ஃபண்ட் இருக்கு, அவங்க கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட கேடர்ஸ் இருக்காங்க. அந்த கேடர்ஸோட பசங்க எல்லாருமே காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ன்னு படிக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒன்று திரட்டினாலே ஒரு நல்ல ஒரு மாணவர் அமைப்பு உருவாக்க முடியும். இப்ப இருக்கிற மாணவர்கள் அரசியல் மயம்படல, அவங்களுக்கு அரசியல் தெரிய மாட்டேங்குது, திராவிட புரிதல் இல்லை அப்படின்னு பேசிட்டே போறாங்க. ஆனா அவங்கள ஒரு மாணவர் அமைப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஜென்சி மீட்டப் ஒன்று வச்சாங்க, நீங்களே உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் ஒரு மீட்டிங் சஃபிஷியன்ட். அவங்கள ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு அவங்க அரசியல் மயப்படுத்துறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறதா இருக்கு? அடுத்தடுத்து கேட்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், பலருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேண்டுகோள். முடிந்தவரை சுருக்கமாக கேட்கிறேன், நான் சுருக்கமாக விடை செய்கிறேன். நீங்கள் சொன்னது போல திமுக கழகம் தொடங்கப்பட்டது யாரா என்று கேட்டால் 1949 திமுக கழகம் தொடங்கும் போது அண்ணாவிற்கே வயது 40. அண்ணாவிற்கு வயது 40, நாவலருக்கு 28, பேராசிரியருக்கு 27, கலைஞருக்கு 25. எல்லோருமே 30 வயதுக்கு குறைவான இளைஞர்கள். ஏன் அப்போது திமுகவுக்கு இளைஞரணி இல்லை என்றால், அப்போது திமுகவே இளைஞரணியாகத்தான் எல்லோருமே 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். நீங்கள் சொன்னது 100க்கு 100 சரியானது. நீங்கள் எஸ்எஃப்ஐ ஏஐஎஸ்எஃப் கல்லூரிகளுக்குள்ளே இருக்கிறது என்பதை விட கவலைக்குரியது ஏபிவிபியும் இருக்கு. நீங்கள் எல்லாவற்றையும் கவலைப்பட வேண்டும். எனவே நாம் என்ன நினைத்தோம் என்றால், படிக்கிற மாணவர்களை தொலை செய்ய வேண்டாம் என்று வெளியிட இந்த அமைப்பை நடத்தலாம் என்று திமுக கழகம் கருதி, ஆனால் அது பிற்காலத்தை வந்த முடிவுதான். நானும் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்திலே இருந்து நாங்கள் படிக்கிற போது கல்லூரிகளிலே திமுக என்று ஒன்று உண்டு, திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம். எப்படி மறுபடியும் தொடக்கலாம் என்று எங்களை கேட்பதை விட நீங்கள் தொடங்குங்கள் என்பதுதான் சரியானது. மறுபடியும் அதற்கான தேவை வந்திருக்கிறது. கல்லூரிகளுக்குள் கழகம் போயாக வேண்டும். பெரியார் மற்றும் அம்பேத்கரை கடவுள் மறுப்பாளர், சாதி மறுப்பாளர் அப்படின்ற ஒரு தலைப்புல மட்டுமே பெரும்பாலும் எல்லாரும் விவாதிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிராக, உழைக்கும் வர்க்கத்துக்காக, அவங்களோட சமூக நீதிக்காக போராடினாங்க. ஆனா அதை பத்தி பேசாம அந்த கருத்துக்களை மறைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. 2வது கேள்வி பாத்தீங்கன்னா, திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம். கவி உதயநிதி, நான் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கேன். திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு தலைப்பு இன்னைக்கு பரவலா விவாதிக்கப்பட்டு வரதை நம்ம பார்க்கலாம். அது 2த்தையும் நம்ம எப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நிறைய பேருக்கு அதுக்கான சரியான புரிதல் இல்லை, அதை புரிய வைக்கணும். 3வது கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தல் நடைமுறைகளுக்காக
விமர்சனங்கள் வந்து நிறைய இன்னைக்கு நான் வந்து நிறைய கேட்டுட்டு இருக்கேன். நிஜமாவே கட்சிகள் சமரசம் செஞ்சுக்கிறாங்களா? அந்த இடைவெளியை நீங்க எப்படி பாக்குறீங்க? மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு கவி நம்மளை ஏமாற்ற. மூன்றும் தொடர்புடையது அல்ல. எல்லாம் 3 கேள்விகள் தான் சுருக்கமாக சொல்லுகிறேன். மிக பலருக்கும் வருகிற கேள்வி, பெரியார் என்று சொன்னால் அம்பேத்கர் கூட இல்லை, பெரியார் என்று சொன்னால் கடவுள் மறுப்பார். கடவுள் இல்லை என்று பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்பதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார். 100 முறை அவரே சொல்லி இருக்கிறார். ஆனால் பெரியாரும் ஆனால் அம்பேத்கரும் கடவுளை பற்றிய செய்திகளை இல்லாமல் மக்களை பற்றி ஏன் பேசினார்கள் என்றால், கடவுள் இல்லை என்று பெரியார் ஏன் சொன்னார் என்பதற்கு பெரியாரே சொல்லியிருக்கிற 4 வரிகளிலான ஒரு விடையை சொல்லியிருக்கிறார். பெரியார் சொன்னார், நான் சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்கத்தான் புறப்பட்டேன். அவருடைய நோக்கம் என்ன? சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்கத்தான் புறப்பட்டேன். ஆனால் அதோடு சேர்த்து மதம் பின்னி பிணைந்து கிடக்கும். உங்கள் மதம் புனிதமானது என்றால் சாதியிலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள், எனக்கு கவலை இல்லை. அதே மாதிரி சாதிக்கும் வேதத்துக்கும் தொடர்பு என்றால் எனக்கு கவலை இல்லை. என்ன நடக்கிறது என்றால், சாதி மதம் கடவுள் மூன்றும் சாதியோடு, மதம் வேதம் கடவுள் மூன்றும் சாதியோடு பின்னி பிணைந்துதான் இருக்கும் என்றால் உங்கள் கடவுளையும் போட்டு பொசுக்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொன்னார். அவருடைய கடவுள் மறுப்பு என்பது சாதி ஒழிப்பிலிருந்து தொடர்ந்தது. ரொம்ப சுருக்கமாக இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வெளிநாடுகளிலும் இந்த கடவுள் மறுப்பு பொருள் முதல்வாதம் என்கிற பெயரில் உண்டு. ஐடியலிசம் கருத்து முதல்வாதமா பொருள் முதல்வாதமா என்கிற விவாதத்துக்கும் தமிழ்நாட்டு பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு பெரிய வேறுபாடு உண்டு. அது தத்துவத்துறை சார்ந்தது, இது சமூகத்துறை. அவர்கள் தத்துவத்தின் அடிப்படையில் கடவுள் உண்டா இல்லையா என்கிற விவாதம் வேறு, அது நமக்கு உரியது. ஆனால் பெரியார் முன்னெடுத்த, அம்பேத்கர் முன்னெடுத்த இந்த சீர்திருத்த பகுத்தறிவு வாதம் என்பது அடிப்படையில் சாதிக்கு எதிரானது. இரண்டாவதாக தமிழ் தேசியம் திராவிடம் எந்த மோதல்? ஒரு மோதலும் இல்லை. திராவிடத்திலிருந்து எழுந்ததுதான் தமிழ் தேசிய உணர்வு. இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை பேரும் திராவிட இயக்கத்திலிருந்து போனவர்கள். அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்ததே இந்த இயக்கம் தான். முன்பெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, அக்கராசனர் அவர்களே, காரியதரிசி அவர்களே, பொக்கிசுதாரர் அவர்களே, பிரசங்கிகளே, கூடியிருக்கிற மகாஜனங்களே என்று பேசிய மேடைகளை பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் என்று தமிழில் முழக்கிய மேடைகள் திராவிட இயக்கம். தமிழ் உணர்வை தூண்டியவை திராவிடம்தான். நான் திராவிடம் வளர்த்த தமிழ் என்றே ஒரு சிறு நூலை எழுதியிருக்கிறேன். எனவே திராவிடத்தை தமிழுக்கு எதிராக ஏன் நிறுத்துகிறார்கள் என்றால், திராவிடத்தை எதிர்ப்பதற்கு அதை பயன்படுத்துகிறார். ஒரு நாளும் திராவிடம் தமிழுக்கு எதிரானதில்லை. ஒரே ஒரு வேறுபாடு உண்டு. எல்லோரும் தமிழர்களுக்கு, நாம் திராவிட தமிழர்களுக்கு என்ன வேறுபாடு என்றால், கடவுள் நம்பிக்கை உடையவர், ஜாதி நம்பிக்கை உடையவர், ஜமீன்தார்களுக்கு நம்பிக்கை உடையவர், எல்லோரும் தமிழர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த தமிழர்களிடத்திலிருந்து வேறுபட்டு எவன் சமத்துவத்துக்காக நிற்கிறானோ, எவன் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கிறானோ தமிழன் தான். ஆனால் திராவிடத்தான், கொள்கை திராவிடம். எனவே திராவிடம் என்பது கொள்கை, அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். திராவிடம் என்பது ஒரு கருத்து, ஒரு கொள்கை. அந்த கொள்கையை ஏற்பட்டிருக்கிற தமிழர்கள் நாம் என்பதால் திராவிட தமிழர்கள். மூன்றாவது கேள்வி சமரசம். அதாவது தேர்தல் என்பதே சமரசம். நீங்க தேர்தல் என்பதே சமரசம். தேர்தல் நிற்கிற தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற கட்சிகள் இந்த சமரசங்களை செய்து கொண்டாக வேண்டும். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையில் வந்து சமரசம் போல கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று பெரியார் சொல்லலாம். ஆனால் மக்களிடம் வாக்கு கேட்கிற அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த தேவனை எல்லாம் தேடி அதற்கு பிரச்சனை இல்லை. அது சமரசம் தான். ஏன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், அண்ணா சமரசம் செய்து கொண்டு ஆட்சிக்கு வந்ததால்தான் பெரியாரின் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கப்படுகிறது. அண்ணா சமரசம் செய்து கொண்டு ஆட்சிக்கு வந்ததால்தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படுகிறது.
அண்ணா சமரசம் செய்து கொண்டு ஆட்சிக்கு வந்ததால்தான் இந்திக்கு இடமில்லை இருமொழி கொள்கை என்பதை சட்டமன்றத்திலேயே நிறைவேற்ற முடிந்தது. எனவே சமரசமே கூடாததல்ல, சமரசம் எதற்காக என்று பாருங்கள், சமரசத்தின் நோக்கம் என்ன என்று பாருங்கள். சமரசம் சுயநலத்துக்கானதாக இருந்தால் தூக்கி எறியுங்கள், பொது நலத்துக்கானதாக இருந்தால் அனுமதி.